குறள் 82. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. குறள் விளக்கம். விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனைத் தாமட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல. ராதா அன்று தடபுடலாக சமையல் செய்து கொண்டிருந்தாள். வீடே மணந்தது. ராதாவின் கணவன் விஜயன் மற்றும் ராதாவின் மகள் கயல் இருவரும் சமையற்கூடமே வந்துவிட்டார்கள். ராதா சமைப்பதைப் பார்த்து ரசித்தார்கள். அப்பொழுது விஜயன் அலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதில் எதிர்வீட்டு நண்பர் விஜயனிடம், தாம் வந்த வேலை இன்னும் முடியவில்லை, ஆதலால் இன்று இரவு ஊர் திரும்ப முடியாது. என் அண்ணன் அண்ணி என்னை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இன்று ஒரு நாள் உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ள அனுமதி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தான். விஜயன் அதற்கு சம்மதித்தான். மிக்க நன்றி, நான் அவர்களை இன்று உங்கள் வீட்டில் தங்க சொல்கிறேன் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தான். சற்று நேரத்தில் அந்த தம்பதி விஜயன் வீட்டிற்கு வந்தனர். விஜயன் அவர்களை ஒரு அறையில் தங்க வைத்தான். பின்னர் விஜயன் குடும்பத்தினர் ராதா சமைத்த அந்த தடபுடலான சாப்பாட்டை ருசித்து சாப்பிட்டனர். விஜயன் தந்தை அவர்களின் வீட்டில்தான் இருக்கிறார். அவரும் சாப்பிட்டார். அப்பொழுது வெளியே பேசும் சத்தம் கேட்டது. யார் வந்திருக்கிறார்கள் என்று விஜயன் தந்தை கேட்டார். விருந்தினர் இருவர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னாள் மஞ்சுளா. அதைக் கேட்ட விஜயனின் தந்தை முகம் வாடியது. அவர் விஜயன் மனைவி ராதாவிடம் ஏன் விருந்தினருக்கு உணவு அளிக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு ராதா, இந்த விசேஷ சாப்பாட்டை எப்படி விருந்தினருக்கு கொடுப்பது? இது நமக்காக சமைத்தது என்றாள். இதைக் கேட்ட விஜயனின் தந்தை, சாகா வரம் தரும் அமிர்தமே என்றாலும் விருந்தினருக்கும் கொடுத்துதான் சாப்பிட வேண்டும் என்று அறிவுரை கூறினார். இதைக் கேட்ட ராதா தன் தவறை உணர்ந்தாள்.